போலியோ நோயால் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் புதுச்சேரியில் இன்று 455 மையங்களில் துவங்கி நடந்து வரும் நிலையில் இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தாக்கக்கூடிய தொற்று மற்றும் ஆபத்தான வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடியது போலியோ எனும் இளம்பிள்ளைவாத நோய். இந்த நோயால் குழந்தைகளின் கை, கால்கள், தசைகள் அல்லது சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவற்றின் இயங்கும் சக்தி இழந்து உடலில் நிரந்தர பக்கவாதம் ஏற்படுத்துகிறது. சில வேளையில் போலியோ வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களின் சுவாச தசைகளை தாக்கி அசையாத தன்மையை ஏற்படுத்துகிறது. இதனால் நோயாளிகள் தொற்று காரணமாக இறக்கவும் நேரிடலாம். இவற்றை தடுத்து குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி மாநிலத்தில் 455 முகாம்கள் மூலமாக 877 குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 5 வயதுக்குட்பட்ட 81,334 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்தந்த பகுதிகளில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரிகள், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கே அருகே அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குழந்தையுடன் சென்று சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகளின் குழந்தைகளுக்கு புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர்களின் குழந்தைகளுக்கு கடற்கரை சாலை, மணக்குள விநாயகர் ஆலயம், தாவரவியல் பூங்கா, உசுட்டேரி மற்றும் சுண்ணாம்பாறு படகு குழாம் உட்பட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தமிழ்நாடு புதுச்சேரி எல்லைகளான காலாப்பட்டு, மதகடிப்பட்டு, கோரிமேடு, கன்னியகோவில், திருக்கோவிலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் ஆங்காங்கே நடமாடும் ஊர்திகள் மூலமாகவும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கதிர்காமம் தொகுதியில் அமைந்துள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை போட்டு முகாமை துவக்கி வைத்தார். இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ, கேஎஸ்பி ரமேஷ் எம்எல்ஏ, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு உட்பட துறை அதிகாரிகள் பலர் பங்கு பெற்றனர்.